வணக்கம். நான் அமிர்தா அக்குபஞ்சர் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம LU1 அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸோடைய ஃபஸ்ட்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்டானது அனட்டமிக்கலாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் தான் இந்த புள்ளி அமைஞ்சிருக்கு. அதுவும் டெல்டோ பெக்டோரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு மெடிக்கலாக சொல்லுவாங்க. அதிலிருந்து ஒரு சூன் கீழே நம்மளோட செஸ்ட்டில் மார்பு பகுதியில் இந்த புள்ளி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டானது டிசிஎம்மில் என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஃப்ரண்ட் மூவ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பவர்ஃபுல்லான கேட்டகரியில் இந்த பாயிண்ட்டானது இருக்குது. ஸோ இது மூலியமாக என்னென்ன நோய்களை நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லங்கில் வரக்கூடிய எல்லா டிசீசஸ்க்கும், அதாவது நுரையீரல் சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும், நிமோனியா, சிஓபிடி, ப்ரான்கைட்டிஸு, ஆஸ்துமா, வீசிங் மாதிரியான எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக நோஸ் டிசீசஸ், மூக்கில் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும், சைனஸ் அலர்ஜி, ரைனைட்டிஸு, நாசல் பாலிப்ஸு, நாசல் செப்டம் டீவியேஷன், இந்த மாதிரியான மூக்கு சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து ஸ்கின் டிசீசஸ், ஸ்கின் இச்சிங்கு, ஸ்கின் ரேஷஸ்ஸு, தோலில் பார்த்திங்கன்னா அதிகமாக அரிப்பு ஏற்படுறது, ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறது, எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான எல்லா தோல் நோய்களுக்கும் பொதுவாக இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்தது பாடி ஹேர் டிசீசஸ், உடம்பில் இருக்கக்கூடிய முடி உடஞ்சி விழுவுது, பாடி ஹேர் அதிகமாக க்ரோ ஆகுது, பாடி ஹேர் கலர் சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி பாடி ஹேரில் வர எல்லா டிசீசஸ்க்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். அடுத்ததாக செஸ்ட்டு பெயின், நெஞ்சு வலி அப்படின்ற கண்டிஷனுக்கு பொதுவாக இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்தது செஸ்ட்டு அப்ரெஷன், நெஞ்சு பகுதியில் ஒரு அழுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். ஃபைனலாக ஷோல்டர் பெயின், அதாவது தோள்பட்டை வலின்னு சொல்கிறாங்கன்னா இந்த புள்ளியை தாராளமாக பயன்படுத்தலாம். அதுவும் பர்டிகுலராக சில பேருக்கு இந்த தோள்பட்டைக்கு மேலே கையை தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னே ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க மெடிக்கலாக. அந்த பிரச்சனைக்கு முதல் கொண்டு இந்த புள்ளியை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ டிசிஎம்மில் இந்த பாயிண்ட்டை டானிஃபை பண்ணணுமா, பேலன்ஸ் டெக்னிக்கில் யூஸ் பண்ணணுமா, இல்லை செடேட் பண்ணணுமா அப்படின்றத சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் அக்குபஞ்சரை பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனா எங்களுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லது.